பிரைஸ் த லார்ட். ஜனவரி 8ஆம் தேதி இன்றைய கர்த்தருடைய வாக்குத்தத்தம். யாத்திராகமம் 20 அதிகாரம் 24 வசனம். எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் கர்த்தர் நம்மிடம் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அதிகாலமே எழுந்து ஈசாக்கை பலியிடும்படி கர்த்தர் சொன்ன இடமாகிய மோரியா மலைக்கு சென்றான். அங்கே ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் கர்த்தர் ஈசாக்கை நோக்கி, நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு என்று சொன்னபோது ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து அதே தேசத்தில் குடியிருந்தான். அதனாலே பஞ்சத்திலும் விதை விதைத்து 100 மடங்கு பலனை பெற்று கொண்டார். கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்கள் தேசத்துக்கு திரும்பி போ என்று கட்டளையிட்ட போது யாக்கோபும் தன் வீட்டாரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து போனதினாலே வழியிலே ஆண்டவர் யாக்கோபுக்கு தரிசனமாகி யாக்கோபை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நீ எந்த இடத்தில் இருக்கிறாய்? கர்த்தர் சொன்ன இடத்தில் இருக்கிறாயா அல்லது உன்னுடைய விருப்பமான இடத்தில் இருக்கிறாயா? இன்றைக்கு அவர் சத்தத்தை கேட்டு அவர் சொன்ன இடத்தில் நீ இருக்கும்போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நாமும் கூட அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நாம் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மிடம் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.